அனைவருக்கும் வணக்கம். நமோ பகவதி ஏகத்தம் சிராஸ்திமுகாலும் பத்ர உச்சிஷ்ட மகாத்மனி ஆம் குரோம் ஹிம் கம் கேசம் மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பாலத்தினுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மிதுன ராசிக்கு 28/6/2026 முதல் 4/7/2026 வரை உண்டான மிதுன ராசி பலன். ஜூன் மாதம் 26 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சற்று எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய காலம். உங்கள் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் 2ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு அமர்ந்து பல விதத்தில் பல துறையில் உங்களுக்கு நன்மையே செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? திருமணம் வேணும், என்ன வேணும்? தொழில் வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வேணும், அல்லது சுய தொழில் செய்யணும், அத்தனைக்கும் இந்த உறுதுணையாக இருக்கும். அவர்களுக்கு ஏற்றபடி வசதிக்கு ஏற்றபடி வளர்ச்சியும் கொடுக்கும். புதிய புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. ஆடம்பரமான பொருளாக இருந்தாலும் தவனுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் அனைத்து பொருட்கள் வீடு சேரும். எதிர்பாராத குடும்பத்தில் சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் சொல்லி புதிய புதிய பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வாங்கிட்டு வருவீங்க. அத்தனை உங்களுக்கு அந்த ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலம். குரு பகவான் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதால் ஆகவே பொருளாதார ரீதி உங்கள் சற்று விவாதங்கள் இல்லாமல் புதிய புதிய முயற்சிகள் நிதானத்தோடு செயலாற்றினாலே போதுமானது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே அமர்ந்து வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் மனக்குழப்பத்தை கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்தில் சில காரியங்கள் திருப்பு முனையாக அமையும். அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே புரியாது. என்ற கொடுத்த மாதிரி கொடுத்து பறிக்கக்கூடிய காலம். 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் சற்று நிதானித்து செயலாற்ற வேண்டிய காலகட்டம். அனைத்து வளர்ச்சி கொடுக்கும். திருமணம் கொடுக்கும், புத்திரபாகியம் கொடுக்கும், நல்ல வேலை அமையும், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இருப்பினும் மனதிலேருந்து ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு குழப்பம். நான் செய்கிறது சரியா தவறா, அவசரப்படுறோமா, நான் அவசரப்பட்டு இந்த காரியம் செஞ்சிட்டேன்னா அங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணக்கூடிய காலமாகவே மனதில் இருக்கக்கூடிய தன்மை நிதானித்து செயலாற்றினால் போதுமானது. அதனால் புதிய புதிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. எக்காரணம் கூட புதுசாக ஒரு முதலீடு கூட்டாளிக்கிட்ட பங்கிட்டு கொள்வது சிறந்தது அல்ல. 2 நண்பர்கள் சேர்ந்து தொழில் செய்யலான்னு இந்த நேரத்தில் முடிவு செய்து கொள்ளக்கூடாது. 2ஆம் இடத்துல குரு அமோகமான பலன் கொடுக்குது. இருப்பினும் உங்கள் ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கிறதால் உங்கள்கிட்ட சரியான தருணத்தில் உங்களுக்கு அந்த ஆலோசனை கிடைக்காது. அந்த முதலீடு உங்களுக்கு திருப்பி ஈட்டக்கூட அளவுக்கு வராது. அதனால் கூட்டாளி சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பார்ட்னராக ஒரு தொழில் செய்கிறேன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடரை அணுகி கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். 2 பேர் சேர்ந்து தொழில் செய்யலான்னு பார்க்குறோம். நம்ம 2 பேரும் ஒத்து வருமானு முதல்ல கேட்டுக்கணும். ஒத்து வரலன்னா விட்டுணும். தனிப்பட்ட முறையில் கூட செய்யுங்க. அதே போல் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சகல ஊழியர்கள்கிட்ட அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளணும். ஏதேனும் நீங்கள் ஒரு பேசினாலே அவங்களுக்கு தவறாக புரிதலாக வந்துடும். அடுத்தவனுடைய தவறான புரிதலுக்கு காரணம் நம்மளே ஆயிடுவோம். ஆகவே இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு வகையால் சிக்கல். இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நிதி நிலையில் நெருக்கடிகள் வரக்கூடிய காலம் உண்டாயிடும். நம்ம வேலைக்கு போகல, சம்பளம் பிடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு நிலைக்கு ஒரு சிக்கல் உருவாகும். அதுதான் முதல்ல சொன்னது. முதலீடு தொழிலில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடு வந்தாலும் மறைந்துவிடும். கணவன் மனைவிக்கு உண்டான இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அனைத்தும் களையப்படும். ஏற்கனவே நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் குடும்பம்.
என்ன செய்கிறது? இப்படியே நம்ம வந்து வாழ்க்கை பிரிஞ்சிடுமான்னு ஒரு கணவனா ஒரு மனைவியை இயங்கிதான் யாராவது ஒரு மூலமாக அது பேசி தீர்வு காண வேண்டும். சுக்கிரனும் குருவும் ஒன்றா கூடி இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு தருணம். 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குருவும் ஒன்று கூடியிருப்பது கணவன் மணிக்குண்டான உறவு பலம் பெறக்கூடிய காலம். ஆகவே ஏற்கனவே ஏதேனும் பிரச்சனை இருக்குது, பிரிஞ்சு இருக்கிறோன்னா யாராவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ முயற்சி மேற்கொண்டு மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை உருவாக்கி கொள்ளணும். பிரச்சனை எல்லா குடும்பத்தில் இருக்குது, நம்மளும் பிரச்சனை பண்ணோம், இது விட்டுடலான்னு அல்லது நீங்களாக டைரெக்டாக பேசிக்கணும். இன்றைக்கி நிறைய காணொளி வந்துச்சு, ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அது மூலமாகவே செய்தி மூலமாக பரிமாற்றம் செய்து திருப்பி பேசி பிரிந்து போன தம்பதிகள் ஒன்றாக்கிடணும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் மேன்மை அடையும். எப்போவுமே பிரிவினை வந்து ஒன்று கூடாது சொல்கிறது. ஏன்னா அதில் மனதில் ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது. பிரிவினைனா என்ன செய்யுது? மனதில் ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது. இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது. இது பேர் தன்முனைப்பு, தானா செயலாற்றுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்ல போனால் அது ஈகோ வளர்த்துக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்போ ஈகோ வந்து விட்டு கொடுக்க முடியாது. அப்போ தன்முனைப்பு தானாக செயலாற்று கொண்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து கலைந்து நம்முடைய நல்ல காலம், எனக்கு கணவன் வேணும், எனக்கு மனைவி வேணும் சொல்லி யார் வேண்டிக்கிறாங்களோ அது பெருமாளை போய் வேண்டிக்கிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வேண்டிக்கிட்டு, குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். நல்ல குடும்பம் நல்ல மேன்மை அடையும். ஆரோக்கியத்துக்கு கவனம். இத்தனை டென்ஷன் இருக்குது, மன அமைதி மட்டும் கெட்டுக்கொண்டே இருக்குது. அந்த மன அமைதிக்கு தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் தியான பயிற்சி மேற்கொண்டாலே போதுமானது. கேது பகவான் 3ஆம் இடத்துல ஞானக்காரகன், போகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்துல. அதனால ஞானத்தை தேடி மெடிடேஷன் செய்யணும். செய்யும்போது அறிவு கூர்மையான புத்தி வேலை செய்யும். புத்திக்காரகன் உங்கள் ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கிறனால தியான பயிற்சி மேற்கொண்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு தருணம், புத்தி நல்ல வேலை செய்யும். அவை மன அமைதி கிடைக்கும், பேச்சாற்றல் அதிகரிக்கும், நல்ல படிப்பு வரும். யார் பேசினாலும் உடனே முடிவு சொல்லக்கூடிய தகுதி நம்மளுக்கு கொடுக்கணும். முதல்ல அடுத்தவன் பேசுகிறான்னா நம்மளுக்கு டக்குன்னு பதில் சொல்ல தரணும். நம்ம யோசிக்கக்கூடாது. யோசித்தாலே நம்மளை வந்து அங்கே ஒரு தடுமாற்றத்தை இருக்குன்னு அர்த்தம். யோசிக்காமல் உடனே பதில் பேசினா அது நல்ல ஒரு தருணம். நம்ம யோசித்து இந்த மாதிரி பேசிட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம் நம்ம யோசிக்கிறவங்கள ஒரு 10 செகண்டு போடுறதுக்குள்ள நம்மளுக்கு அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து பதில் வரணும். அதுக்கு தகுந்தபடி நிதானமாக வழிபாடு செய்து நல்ல ஒரு கல்வி, செல்வம், ஞானம், அறிவு, பொறுமை எல்லாம் வரணும்னா சரஸ்வதி தேவியும் ஐக்கிரவ தேவதையும் பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டு வரணும். அந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கூட அசால்ட்டாக விட்டுறக்கூடாது, மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஆகவே நிதானமாகவே இருக்கணும். நம்ம காரியம் வெற்றி அடையணுங்கிறது ஒரு எண்ணமே உங்களுக்கு மேலோங்கி நிற்கணும். அப்போ அனைத்து விஷயத்திலும் நீங்கள் தயாராகிடணும். குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் கூடணும், தொழில் நல்லபடியாக நடக்கணும், நல்ல கல்வி வேணும், நல்ல ஒரு உத்தியோகம் வேணும், அல்ல சொந்த தொழில் செய்கிறதுக்கு உண்டான தகுதியாவது வளர்த்துக்கணும். ஏற்கனவே சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கோம், இன்னொரு தொழில் செய்யணும் சேர்த்து. அத்தனைக்கும் ஒருத்தனை புரியும் இந்த சுக்கிரனும் இந்த குரு பகவான் உங்களுக்கு அனைத்தும் வழிகாட்டும். மறைமுகமாக இருக்கக்கூடிய கிரகத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு சோர்வத்தால் சில சிக்கல் உருவாகும். அடுத்தவங்க போய் ஆலோசனை கேட்காமல் இருப்பது சிறந்தது. தவறான புரிதல் சொல்ல, தவறான வழிகாட்டி விட்டுருவாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு மனக்குழப்பம் கொடுக்கும். அந்த மனக்குழப்பம் அடையும் போது நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்காமல் பண்ணிடும். இத்தனை வந்து அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு தேவை. அதுக்காண்டி தான் கவனமாக இருக்குன்னு சொன்னோம். முதல்ல பொருளாதார ரீதியாக சரி, புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, நிதானம் தேவைன்னு சொன்னது அதுதான். அதனால் வியாபாரத்திலும் சரி நல்ல ஒரு தருணம். நிதி நிலையில் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
குடும்ப உறுப்பினர்கள் சற்று அன்போடும் பணிவோடும் பாசமாக நடந்து கொள்ளணும். ஆரோக்கியத்துக்கு தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆகவே திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களும், அது மிதுன ராசினாலே நம்மளுக்கு காதல் தான், அன்பு தான். அங்கே முதல்ல பிரதானம் அன்பு. அப்போ திருமணத்துக்கு உண்டான உங்களுடைய காதலி இருவருக்கும் மனமாக பேசி முடிவு செய்து பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.